ஐயா 4 ஃபுட்டு வீடியோ இருக்கு, அது கொஞ்சம் ரியாக்ட் பண்றீங்களான்னு குட்டிமணி யதார்த்தமா கேட்க, நானும் அதுக்கு பதார்த்தமா ஓகே சொன்னதுல இருந்து என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணாலே ஃபுல்லா வியர்ட் ஃபுட்ஸா தான் இருக்கு. அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். Pradeep Talks. Pradeep Talks with RJ Pradeep. மண்டையில QR கோடா? நம்ம ஊர்ல செவுத்துல ஓட்டுற மாதிரி இவங்க நெத்தியில டாட்டு போட்டு சுத்துனுக்குறாங்க. கஸ்டமர் வந்தாருன்னா தூக்கி காமிச்சு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க போல இருக்கே. இவங்க ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வருது. இவங்க வீடியோக்காக பொய்யா பண்றாங்களா இல்ல மெய்யா பண்றாங்களான்னு தெரியல. ஒருவேளை இது மட்டும் உண்மையா இருந்தா எதிர்கால இந்தியாவை யோசிச்சு பாருங்க. டிஜிட்டல் இந்தியா ஹே, QR கோடு மண்டை மேல மஸ்ட் ஹே. என்ன வெத்தலை வச்சு பார்டர் கட்டுறானுங்க? ஆட்டா இது அந்த ஐஸ்கிரீம் போடுற செட்டப்ல? Don't tell me. அட பாவிங்களா, அந்த பீடாக்கு மட்டும் வாயிடுச்சு அவங்க எல்லாம் வண்ட வண்டியா கேட்கும்டா. ஒரு பக்கம் பீடா மில்க் ஷேக் போடுறாங்க, இன்னொரு பக்கம் பீடாவை ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு எண்டே கிடையாதா? ஜெயில போடுங்க சரவணா. குட்டிமணி தான் முக்கா சைனீஸா வந்துருக்கான். எப்போ போனாலும் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவார். இங்க பாருங்க நூடுல்ஸ். எடுத்துறா. ஹலோ ஐயா, எலான் மஸ்க் ஐயாங்களா? ஐயா, அந்த நிலாவுக்கு வந்து விடுறேன், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் விடுங்களாங்க. இங்க எங்களால முடியலையா? என்ன ஐட்டம்டா இது? தால் முக்கினி, அதை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணுகிறானுங்க. இவனோட ஐஸ்கிரீம் கடை போடுறேன்னு சொல்லி அராஜகம் பண்ணுகிறானுங்க. இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டு கூச்சி நிற்கிறானுங்க. ஐய, இதெல்லாம் பார்க்கும் போதே காம்படிட் வருதுடா. இதெல்லாம் எவன்டா சாப்பிடுறான்? இதுக்கு சைட்ல ஆனியன் வேற, பக்கத்துல ரோட்டி வேற. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. சம்மர் ஸ்பெஷல் ஐஸா? என்னடா பூரிக்குள்ள ஐஸ் வச்சிட்டு இருக்காங்க குட்டிமணி? டூட்டி எல்லாம் போட்டு நட்ஸுகளை போட்டு அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. சில ஸ்வீட் ஐட்டங்களை போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏண்டா, பானிக்கும் பூரிக்கும் பல வருஷமா தொடர்பு இருக்கிறான். நீங்க பானிக்கிட்ட இருந்து பூரிய பிரிச்சதை கூட நாங்க ஒத்துக்கொண்டா. ஐஸு கூட கள்ள தொடர்பு ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. என்னடா கிரிக்கெட் மேல சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கிறானுங்க குட்டிமணி. இருக்கிற ஐட்டத்தெல்லாம் தின்னு போர் அடிச்சு போய் மனுஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கு மேலேயும் சாஸ் போட்டு சாப்பிட்டுக்கிறானா? இவங்க நம்ம வடக்கு நம்பருக்கே சவால் விடுவாங்க போல இருக்கே. ஐயோ, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா இவங்க வெடிகுண்டெல்லாம் சமைச்சுக்கிறாங்க? அலுவலகம் தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்களா? உருளைக்கிழங்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானடா வெடிக்கும். இதனடா சமைக்கும் போதே வெடிக்குது. சைனால இருக்கிற டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் போல விட்டா உருளைக்கிழங்கு அணு ஆயுதமா மாத்திடுவாங்க போல இருக்கே. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பீடா என்பது வடக்கு கலாச்சாரத்துல கலந்தது போல இருக்கே. வெரைட்டியா பீடா பண்றானுங்க படுறா குட்டி மீன். இது என்ன வெரைட்டினே தெரியல. மிக்சில போட்டு அரைச்சு பீடா மில்க் ஷேக்கா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இதுக்கு மட்டும் 3 கிலோ கொடுத்துட்டியா கடவுளே? ட்ரெண்டிங் இட்லியா? நம்ம தட்டு இட்லி நெய்ய போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேல தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, எள்ளு பொடிகள். என்னடா இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் இறக்கி விட்டுங்கிறாங்க. ஒரு பக்கம் மசாலா ரெடி பண்ணுகிறாங்க. தக்காளி சாஸ் உள்ள ஊத்திட்டாரு. அதை போட்டு குழப்பி அதுக்கு மேல வெங்காயம், தக்காளி, சீஸ். அப்ப இங்க ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ரெடியான மசாலாவை அது தலையில போட்டு அதுக்கு மேல சீஸ போட்டு அதுக்கு மேல போட்டுங்கிறாரு. என்னடா நடக்குது இங்க? ஒண்ணும் புரியலையே. அப்படியே முழுக்கா தூக்கி மூடி அதுக்கு மேல மறுபடியும் சீஸா? கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் பண்ணதை விட அதிகமா பண்ணுகிறாரு. போட்டு அதுக்கு மேல இட்லியை வச்சு எண்ணெய் போட்டு 3 சட்னி வச்சு சாம்பார் வச்சு கொடுக்குறாரு. என்ன ஐட்டம் பாது? பர்கர் இட்லியா? அமேசிங். ஒழுங்கா பூரா போய் இட்லி சாப்பிடுங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? நீங்க பர்கர் சாப்பிட போயிட்டீங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இட்லி பர்கர் பண்ணுகிறாரு. இன்னும் பல ஐட்டங்கள் வரப்போகுதுடா. ட்ரெண்டிங் சோடாவா? என்னடா மலாட்டா பேரை போட்டு குடிச்சுக்கிறானுங்க? இது சீஸா?
வாட்ட அந்த எர்த்துடா விட்டா ஒரு மனுஷன் 1 மணி நேரம் ஒரு கழிச்சு படுத்திருந்தா கூட அவன் மேல சீச போட்டு வித்துருவாங்க போல இருக்கே. குட்டிமணி, முதல்ல நம்ம தாடிச்சிட்ட சொல்லி இந்த சீஸை பேன் பண்ண சொல்றோம். இவங்க அநியாயம் ஜாஸ்தி ஆயினே. கமிங் டு த கன்க்ளூஷன் ஆஃப் த கடை சாத்திர ஃபங்க்ஷன். கடை சாத்திரம் கல்லா காட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. என்ன பிடிச்சிருச்சுன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் எனிமீஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை செல்லுங்க தட்ட சொல்லுங்க. ஓகே, ஹேவ் ஃபன் கைஸ்.